வணக்கங்களே, மீண்டும் உங்களையே நம்ம தமிழ் டிலைட்டோட டிலைட் ரிவ்யூல சந்திக்க சந்தோஷம். இன்னைக்கு ரீசெண்டா ரிலீஸ் ஆன மிஸ்டர் பவன் கல்யாணோட பவர் ஸ்டார் பவன் கல்யாணோட தே கால் ஹிம் ஓஜி ஒரிஜினல் கேங்ஸ்டர் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது வந்து சொல்லப்போனா நம்ம எப்பயுமே நம்ம தமிழ் டிலைட் பேஜ்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த படம் வந்து நல்ல படமா இருந்தா மட்டும் தான் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு முக்கியமான படமா இருந்தா, ஒரு முக்கியமான விஷயத்தை கன்வே பண்ண மாதிரி விஷயமா இருந்தா டெஃபினட்டா நம்ம வந்து அதை பத்தி பேசுவோம். ஆனா இன்னொரு விஷயம் பேசுவோம், அதாவது தயவுசெய்து இந்த படத்துக்குள்ள போயிடாதீங்க அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி போர்ஷன் தான், அந்த மாதிரி செக்ஷன் தான் இந்த இது. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எனக்கு கனெக்ட் ஆகலையா இல்ல மக்களுக்கும் எனக்கு கனெக்ட் ஆகலையா, கைண்ட் ஆஃப் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு சுத்தமா பிடிக்கலையா அப்படிங்கிற விஷயம் தான் எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஆனால் இந்த படம் சுத்தமா எனக்கு வந்து செட்டே ஆகலைங்க. படம் வந்து எனக்கு சுத்தமா அவுட் அண்ட் அவுட் ஏன்டா போனங்கிற மாதிரி ஆகி போச்சு. நான் இவனும் படம் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் மீது கூட வந்திருப்பேன். பட் ஆனால் என் கூட என் நண்பர் இருந்தாரு, அவரும் வந்து படம் ஃபுல்லாக பார்த்துருந்தாரு. அவர் என்ன, அவர் ஓரளவுக்கு ஓகே படம் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்குங்கிற மாதிரி சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல மிஸ்டர் தமன், உங்களுக்கே தெரியும், எஸ் தமன் இல்லாட்டி இந்த படம் ஒண்ணுமே இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு படத்தோட ஸ்கிரீன் பிளேவும் சரி எல்லாமே வந்து அறத பழசு இருக்கிற மாவெல்லாம் அரைச்சி உருட்டி கிருட்டி எல்லாம் பண்ணி கடைசி ஒரு படமா நம்ம கொடுத்துட்டாங்க. ஒரு சில கூஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பவர் ஸ்டார் பவன் கல்யாணுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ்க்கு உண்டான விஷயங்கள் படத்துல இருக்கு. ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு. கடைசியா ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஹரிஹர வீரமல்லு அந்த படத்தை விட இந்த படம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சுட்டாங்க. புரியுதுங்களா? சொல்லப்போனா இந்த ரெண்டு படம் ஒட்டுதான் எடுத்தாங்க. மேபி இந்த படம் ரிலீஸ் அந்த படம் ரிலீஸ் ஆனா தவிர டோட்டலா அவுட் ஆயிட்டு தான் அந்த படம். அதாவது இந்த ரெண்டுலயும் எதிராக மொக்க படம் பார்த்துட்டு ஹரிஹர வீரமல்லு ஃபர்ஸ்ட் விட்டாரு. அதுக்கடுத்து இப்ப ரெண்டாவது இந்த படம் விட்டுருக்காரு. இப்ப மக்கள் என்ன பேசுவாங்க, அந்த படத்துக்கு இந்த படம் எவ்வளவு தேவை அப்படிதான் பேசுவாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாணோட